அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நமக்குள்ள ஒரு என்னன்னாக்கா, மனிதனுக்கு அன்னதானம் செய்கிறது, சாப்பாடு போடுறது, அதெல்லாம் நம்ம அதுமாரி ஒரு நிறையா சாப்பாடு அன்னதானம் போட்டால் மனுஷனுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படின்ட்டு இல்லை, நம்ம வாழ்கிற பகுதியில் ஒரு மொட்டை மாடியில் தண்ணி வைக்கலாம் பறவைகளுக்கு, அதுவும் ஒரு தர்மம், அன்னதானம் தான். அதேமாரி மனிதனு செய்கிறது மட்டும் கிடையாது, மற்ற வாயிலா ஜீவம் அனைத்துக்கும் நம்ம உணவு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீர் ஓடைகள்லாம் அதிகமாக கிடையாது, எல்லாம் சாக்காடையும் அது இதுமாக இருக்குது. அதனால் நம்ம இருக்கிற பகுதியில் மொட்டை மாடியில் தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்யலாம். அதுமாரி மனிதனுக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் ஹெல்ப்புன்னு கிடையாது. வாயில்லா ஜீவம் பறவைகளுக்கு, மற்ற விலங்குகளுக்கு எது வேணும் செய்யலாம். அதுமாரி மரம் வைக்கலாம், செடி மரம், அதெல்லாம் ஆர்வமாக இருந்ததுன்னா இயற்கை வளத்தை காப்பாற்றலாம். அப்போ அந்த செடி மரம் தண்ணி ஊற்றுறது, அது மாதிரிலாம் செஞ்சால் அதுவும் ஒரு தர்மம் மாதிரி தான், அதுவும் உதவி பண்ணுற மாதிரி தான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்தமாரி செய்யுங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செடி மரங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் நம்ம செடி வளர்ப்பது, மரம் இது பண்ண. அதுமாரி நம்மளை சுற்றி இருக்க வீடை சுற்றி பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக்கள் அதெல்லாம் அந்த நம்ம வீட்டில் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரோம், பிளாஸ்டிக் பையனா தனியாக ஒரு குப்பை பிரிக்கிறது இப்போ தனியாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து போகணும். இயற்கையாக இந்த வெங்காயம், தக்காளி அதில் ஒரு குப்பை வரும், அதெல்லாம் தனியாக ஒரு கவரில் போனால் அதெல்லாம் இப்போது அதெல்லாம் செடிங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கில் தனியாக பிரிக்கணும். பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் போய் அடைச்சி தண்ணி வர்ற இடத்துல அடைச்சி, அதுமாதிரி கடலில் போய் நிறையா அந்த மீன்கள் எல்லாம் இதுவாக அதுமாரி கவருங்கள்லாம் கண்ணாமன்னு குப்பையில் போகும்போது அதை மாடு ஆடுங்கள்லாம் சாப்பிட்டு அதனால் நிறைய நோய்கள்லாம் வருது. அதனால் அதெல்லாம் பார்த்து நம்ம மனிதனாக பார்த்து செஞ்சால் தான், புரியுதுங்களா? சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்க முடியும், எல்லாரும் பாதுகாக்கணும். நம்மளாம் ஒவ்வொரு ஆளும், அரசாங்கம்னு கிடையாது, மனிதனாக அது கரெக்டாக இருக்கணும். எப்படிலாம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். மழை வர்ற நேரத்தில் மழை வரும், வெயில் வர நேரத்தில் வெயில் வரும். இது மாதிரி இருக்கும்போது இந்த புகை மண்டலம், குப்பைகளை எரிக்கிறது, அதெல்லாம் மனிதனுக்கு நோய் வரக்கூடியது தான். அதனால் அதில் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வாக இருப்போம். ஒவ்வொரு மனிதனும் நமக்காக இல்லாத நம்ம சங்கதிகளுக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ கற்றுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. நீ நம்ம மக்களாக இருந்து இதை பாருங்கள்.